இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நான்சியை காமிக்கிறாங்க. அப்போ அவள் பிரதர் இன்லா டாங்க பிடிச்சி அவள் ரொம்ப அங்கே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிகிட்டு இருக்க. நீ இப்போ என்னை விடலைன்னு வச்சுக்கோமே, என்னோட பிரதர்கிட்ட சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். அப்போ நீ வந்துட்டு இப்போ என்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க போகும்போது டைம் எல்லாமே அங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நடந்துட்டுருக்கு, திரும்பவுமே என்னோடய வேர்ல்டுக்கு நான் வந்துட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. டாங்க போட்டு நான் எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது இப்போ என்ன வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா, என்ன வந்துட்டு ஐடியா பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஐயோ எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் நான்சி. அப்போ அவளை மாதிரியே இருக்கிற பொண்ணு வேறு ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்து நீ வந்துட்டு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்க. ஸோ வந்துட்டு இடத்துக்கு நான் அங்கே போகிறேன், ஏன் இடத்துக்கு நீ இருந்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்து அங்கே போயிருக்கா. ஸோ அவள் தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ திரும்ப அங்கே ரிட்டன் வந்தது தான் இந்த மாதிரி எல்லாமே ஃபீல் வந்திருக்கு. அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கே ஊரை சுற்றியிருக்கா, கிளப் அது இதுன்னு போயிருக்கா. அவங்க பேரண்ட்ஸையுமே மதிக்காமல் அவள் பாட்டு அங்கேருந்து போயிட்டா. பிறகு நம்ம ஹீரோ பே கூட சேர்ந்து அவள் ஒன்றா நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம், நீ தான் வந்துட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஸோ வந்துட்டு இப்போ எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஞாபகம் வந்துடுது. இவ இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சா எல்லாருமே என்னை வந்துட்டு சும்மா விட மாட்டாங்களே இங்கே அப்படின்ற செட் அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்போ அங்கே டேங்க் கண்டிப்பாக உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் பிடிச்சி போடணும்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு நம்ம ஹீரோங்க வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி கனவு வந்துடுது. ஸோ அதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. இப்போ எதையுமே நான் அப்படி நடக்க விட மாட்டேன், ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்கிறா. அப்போ அவளோட செக்ரட்டரி பார்த்து அங்கே வந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா நம்ம ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக. ஆனால் அங்கே வந்து பார்த்தா உள்டாவும் நடக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பரீட்சையில் ஃபெயில் ஆவையான்னு சொல்லிட்டு அவள் போட்டு அங்கே அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸ்கூலில் ஒழுக்கமாக படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கான், அப்புறம் இவனை எப்படி நான் பனிஷ் பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதை கேட்டுட்டு அந்த செக்ரட்டரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஏன்னா உடனே வந்துட்டு இந்த லேடி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டாலே, நான் வந்துட்டு போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். அவனங்க பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் உடனே அழுது அப்படியே ட்ராமா பண்ணிவிட்டு, நீங்கள் வந்துட்டு என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா, உங்கள் பிரதர் வந்துட்டு நீங்கள் கவனிக்க முடியல, ஒர்க்கில் பிஸியாக இருக்க வாசி, நான் வந்துட்டு அவன் ஃபெயிலான வசதி இந்த மாதிரி பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் என்னை எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே அந்த செக்ரட்டரி பேசுகிறதுக்காக வர்றா. பட் நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் என் குழந்தை மாதிரி, நான் அவனை போய் டார்ச்சர் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவளால் எதுவுமே பேச முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு நான் ஏற்ற பொண்ணு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாமே அப்படின்ற சொன்னதும் டைவர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் இவ்வளோ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற சொன்னதும் ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃபை பற்றி நான் சொல்கிறேன், ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் வந்துட்டு எல்லாமே வந்து என்னோடய பிரதருக்காக தான் நான் பண்ணியிருக்கா, இவளை நான் வந்துட்டு எப்பயுமே யாருக்காகவுமே விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ இவளை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி இப்படி அசிங்கமான வேலை பண்ணதுக்கு அவளையுமே வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவள் பிளான் எல்லாமே அங்கே சொதப்பி போயிடுது. ஹீரோயின் அவங்க பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக போயிடுச்சு நீ பண்ணுறதெல்லாம், என்ன வந்துட்டு என் பக்கத்தில் நெருங்கி ஏன் வரமாட்டேன், நான் வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸம் இல்லையா பார்க்க, என்னை வந்துட்டு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவேன், என் கூட சேர்ந்து கனெக்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுவே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கிஸ் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்ற சொன்னதும் என்னாச்சு, என் பக்கத்தில் க்ளோஸாக வரணும்னு தானே நீ ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் வந்துட்டு அதுக்கு தான் ஆசைப்பட்றேன், சும்மா கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டே வா நம்ம கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும் நம்ம ஹீரோ அவங்க எந்திரிச்சிட்டு இப்போ தான் என்னோட நான்சி மாதிரி நடந்துக்கிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு பேசாமல் டைவர்ஸ் வாங்கிக்கலாம், உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது யார் சொன்னது ஒத்து வராதுன்னு, நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன், உனக்காக நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அங்கே பக்கத்தில் அந்த லேடி வந்து இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொல்கிறப்ப ரொம்பவே கோவப்பட்டிருக்கான். நீ வந்துட்டு கண்டிப்பாக என்னோட நான்சியாகவே இருக்க முடியாது, யார் நீ அப்படின்ற சைட் அவன் கேட்டிருக்கான். இவன் வந்துட்டு பொய் சொல்லி தான் ஏமாத்திருக்கான்றதுமே நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னோட நான்சி திரும்ப இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிஞ்சுக்குது. தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, நீ எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற சொல்லிட்டு மெயிலிட்ட இவளை எங்கேயுமே விட்டுட்டு வெளியே போக விடாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தான். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த மாதிரி அவளுக்கு கனவு வருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ கடவுளே என் ஐஃபை வந்துட்டு இப்படி இவன்ட்ட மாட்டிக்கிருச்சே, நான் பேசாமல் வந்து எப்படியாச்சும் வந்து தப்பிச்சு இங்கேருந்து போயாகணும், இல்லைனா என்னை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கான்.
ரெடியாகி கீழே இறங்கி வரும்போது அங்கே நம்ம ஹீரோ சாண்ட்விச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சாண்ட்விச்சா இது எனக்கு ரொம்பவே பிடிக்குமே அப்படின்ற சொல்லிட்டு சாப்பிட போனதுமே அங்கே அசிஸ்டன்ட், என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, எங்கள் காரமாக இருக்கிறது தானே பிடிக்கும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்பவுமே அவன்கிட்ட நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் அது எப்பயுமே நடக்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே போகும்போது அவளை பார்த்துட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், என்னால் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு, நான் இங்கெல்லாம் இருக்க போகிறது கிடையாது, இந்த பாரு என்கிட்ட கார்டு இருக்குது, நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு சூப்பரான ட்ரெஸ் எல்லாமே இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிடுறா. வளைச்சிக்கட்டி இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டுருக்கா. அவங்க அசிஸ்டன்ட் சார் வந்து உங்கள் கார்டு வந்து ரொம்பவே ஒர்க் ஆகிட்டுருக்கு, மேடம் வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க போல் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து செப்பல்லாம் வந்துட்டு அங்கே போகிறதுக்காக வந்திருக்கா. ஸோ வந்துட்டு அந்த செப்பல் அங்கே வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அதோட ஓனர் லூன்றவே வர்றான். வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவளை அங்கே பார்த்ததுமே அவனுக்கும் அவளுக்குமே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து செருப்பெல்லாம் அங்கே சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கவன் அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு ஒன்றை மாதிரி பிச்சைக்காரையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு பணக்காரன் தான் தேவைன்னு சொல்லிட்டு அவனோட கையையுமே போட்டு மிதிச்சு அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டா போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அதெல்லாமே பார்த்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இந்த கையில் இந்த காயமே என்னால் தானே வந்துச்சுன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பல்லு நீ பழசெல்லாம் பேசாத, உனக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்து ஆளாகி வந்திருக்கேன், கண்டிப்பாக நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அவள் சொன்னதுமே அதை எப்படி என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக வந்ததுமே என்னோட ஒய்ஃப் மேலே நீங்கள் கையை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போனால் அவள் வந்துட்டு என்னோட லவ்வர்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வேறு வழியில் அவங்க ஹீரோ கூட போகும்போது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் யாரையுமே உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை விட்டுட்டு அவன் கூட வந்துட்டு போகலான்னு ஆசைப்பட்டுட்ருக்கியா, இப்போ டைவர்ஸ் வந்து இதுக்காக தான் என்கிட்ட வாங்கலான்னு ஆசைப்பட்டையா, நீ தேவையெல்லாம் வேலை பண்ணாத, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னதும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட, லூக்காக தான் நான் வந்து உன்னை விடணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், எனக்கு இது பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் அது எப்பயும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு அவட்ட அங்கே போர்ஸ் பண்ணி எங்கே தப்பாக நடக்க பார்த்ததும் ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை இப்படிலாம் நீ பண்ணாதன்னு சொல்கிறா, எதுக்காக புதுசாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க, என்னை வந்துட்டு பார்த்தா உனக்கு பைத்தியமாக சுற்றுவியே, புதுசாக என்ன அப்படின்ற சொன்னதும் ப்ளீஸ் நீ காம் டவுன் ஆகு, இப்படிலாம் வந்துட்டு நீ பிஹேவ் பண்ணாத அப்படின்றத அவள் சொன்னதுமே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப அங்கே கஷ்டமாயிருது, தேவையில்லாமல் அவளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கமேன்னு. இங்கேயுமே என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டிட்ட இவன் எங்கேயாச்சும் போனான்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இவளை பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அவளுக்கு அங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுது. என்னை எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி அங்கே வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க, அவளோட நேம் வந்து இல்லையா, நான் வந்து உனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது இங்கே நம்ம டேங் வந்துடுறான், எங்கள் சிஸ்டர் இல்லாவை காணமே அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அவள் வருவா அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ அந்த ஆன்ட்டி ஃபைக்கு வந்துட்டு மேரேஜ் ஆனால் என்ன, அவளுக்கு வந்துட்டு எப்படி வந்து நடந்துக்கணும்னே தெரியாது, நீ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொன்னதும் மேரேஜ் ஆனவர் கூட எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே வேணான்னு அவள் சொல்கிறா, நீ தான் கரெக்டான பொண்ணுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த செக்ரட்டரியுமே வந்துடுறா. அவள் திரும்பவுமே அங்கே வந்துட்டு எப்படியோ கெஞ்சி அங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துட்டா. அப்போ அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க எங்கே அவள் அப்படின்றத கேட்டதுமே அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவளுக்குலாம் வந்துட்டு எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் போடுறதுனே தெரியாது அப்படின்ற சைட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த செக்ரட்டரியுமே இவங்க ஆன்ட்டிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு அழகாக ரெடியாகி வந்ததும் டேங்க் பார்த்துட்டு ஐயோ இது என்ன சிஸ்டர் இல்லாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற சைட்டு வா நான் வந்துட்டு உன்னை ஃபேமிலிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற சைட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஆன்ட்டியும் கசின்மே அங்கே வந்துட்டு பேச வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இவள் அப்ராடுக்கு போயிட்டுலாம் படிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்துட்டு ஒரே ஸ்கூலில் தான் படித்தவ ஜூனியர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, இவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் இவன் மேலே. ஸோ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன இந்த பொண்ணை வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எனக்கு வந்துட்டு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சொன்னதும் எந்த வந்து மீனிங்கில் நீ பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே எனக்கு என்ன திறமை இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியாதா, இப்போ காமிக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போய் வயலின் ப்ளே பண்ணுறா. அங்கே சூப்பராக வந்து ப்ளே பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது.
ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் ஸ்கூல்லேருந்து அவளை இப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருந்திருப்பான் போல். இப்போ அதே மாதிரி ப்ளே பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா வந்து ப்ளே வாசிக்க சொல்ல வேண்டாம் அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்களால எதுவுமே அங்கே பேச முடியாமல் போயிடுது. உடனே சொல்கிறாங்க, இவ வந்துட்டு பெரிய நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸவே இவன் ஒழுங்காக பார்த்துக்க கிடையாது, இவ வந்துட்டு என்ன ஒரு நல்ல பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா அந்த லியாவுமே. அப்போ அவங்க ஃபேமிலியில் அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு இருந்தால நம்ம ஹீரோயின் மாதிரி அவள் போய் ஓவராக வந்துட்டு அங்கே ஆட்டம் போட்டுருப்பா போல். எல்லாத்தையுமே சொல்லி இங்கே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவன் நினைக்கிறியான்னு அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, என்னோட ஒய்ஃபை நான் வந்துட்டு கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன், இவள் வந்துட்டு என்னோட ஒய்ஃப், இவளோட ஸ்டேட்டஸை பற்றியோ இவளை பற்றி கொஸ்டின் பண்ணுறதுக்கு யாருக்குமே இங்கே வந்துட்டு அருகதை கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இவே எதுக்காகடா நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, பேசாமல் நீங்கள் வந்துட்டு எனக்கு எதுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போங்க, இவ்வளோ தூரத்துக்கு ஏன் நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு கண்டிப்பாக யாருக்காகவும் உன்னை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், இப்படியே இந்த வீட்டிலலாம் என்னால் இருக்க முடியாது, நான் எப்படியாச்சும் வந்துட்டு தப்பிச்சு தான் போகணும் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவங்க வந்துட்டு பின்னாடி போனாங்க, எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருக்காங்க. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போய் சரி நான் பேசாமல் வந்துட்டு முன்னாடி கேட் வழியாக போயிடு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ மேலே ஏறி ஜம்ப் பண்ண போகும்போது அங்கே பார்த்தா கரெக்டாக அங்கே லூ வந்துட்டு அவளை காப்பாற்றிடுறான். ஹீரோயின், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும், ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வருவ அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம டேங் அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இவள் வந்துட்டு திருந்திடுவான்னு பார்த்தோன்னா இவள் திருந்தவே மாட்டா போலையே, இதை நான் வந்துட்டு என் பிரதர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்றத சைட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே நம்ம லூட்டை, நீ எப்படி வந்துட்டு என்னை இப்போ கரெக்டாக இங்கே வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டதும், ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ற சைட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இங்கே இந்த டேங் வந்துட்டு கால் பண்ணி உங்கள் பிரதர்கிட்ட எல்லா விஷயமே சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த கையை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாக இருக்குது, இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சாரி கேட்குறா. நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு டைவர்ஸ்லாம் அவனை வந்துட்டு பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டான், 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் உன்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவன் கூட வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்துட்டு வர முடியாதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நான் யாருக்காக உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண வந்ததும் அப்போ நான் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். தேவையில்லாமல் இப்படி வந்து நீ என்னோட ஒய்ஃப் பக்கத்தில் வந்து நெருங்கி வரதே ஃபஸ்ட்டு தப்பு, நீ ஃபஸ்ட்டு வெளியே வான்னு சொன்னதும் அவள் என் கூட தான் வருவா, அவள் என்னோட லவர்னு சொன்னதும் அவள் இப்போ வரைக்கும் என்னோட ஒய்ஃப் தான், எனக்கும் அவளுக்கு டைவர்ஸ் ஆகலை, வந்துட்டு அவளை விட்டுன்னு சொன்னதுமே ஹீரோயின், நீ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விட்டுட்டு நான் போக முடியாது அப்படின்ற செட் அவள் அங்கேருந்து போனதுமே அங்கே அவன் நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு இவே ரொம்ப கோவப்படுறான், நீ வந்துட்டு வீட்டை விட்டு ஓடுவியா, இப்போ அவன் கூட உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸை பார்க்க அவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். ஸோ அதனால தான் நான் போனேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் புரிய மாட்டேன், நான் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை பற்றி கனவு வந்ததுமே எதுக்காக இப்படி எனக்கு அவனை பற்றிலாம் கனவு வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக நான் வந்துட்டு இப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் புரியுது உண்மையிலே பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு, எதுக்காக ரூமில் வந்து படுத்து கிடக்க வந்துட்டு கிளம்புன்னு சொன்னதும் நீ மறந்து போயிட்டியா, இது என்னோட பெட்ரூம் தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ரெடி ஆகு, நான் உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போனேன் பார்க்கன்னு சொன்னதும் அவரவே சந்தோஷமாகிட்டாங்க, வந்துட்டு பேரண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. பட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன போய் பார்க்க வேண்டியதானேன்னு சொன்னதும், ஏன்னா அவங்கள அந்தளவுக்கு நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் எப்படியும் வந்துட்டு போக முடியும், நான் வந்துட்டு பார்க்கல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க அம்மா அவளை அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்கா, அம்மாவை பார்க்க வரலையான்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு, அம்மா நான் வந்துட்டு தெரியாமல் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் கூட இருந்த பொண்ணு வந்துட்டு நான்சி கிடையாது, ஏன்னா வந்துட்டு நீ வந்து ரொம்ப ஹைண்டான பொண்ணு, அவள் அப்படி கிடையாது, அவள் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணா, நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவனை வந்து மேரேஜ் வந்து பண்ணிவிட்டு இப்போ டைவர்ஸ் கொடுக்க மாட்டான்ல, நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதும் அவன் என்ன சொன்னாலும் கொடுக்க மாட்டான்னு சொன்னதுமே அதை எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான், அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டது ஒன்றும் கிடையாது, வேறு ஒரு பொண்ணு கூட தான், ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே மீட் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு உங்களை கூட இருக்க பிடிக்கலன்னா பேசாமல் நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதானேன்னு சொன்னதும் நான் வந்து அவளை ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்கேன்றப்ப நான் ஏன் வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். என்னோட கம்பெனி பொறுப்பு எல்லாமே என் பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, ஸோ அதனால தான் கேட்குறேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கிறேன், அவள் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், பட் வந்துட்டு அவள் வந்து என்னை விட்டுட்டு மட்டும் போக முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கா கம்பெனியை ஃபஸ்ட் டைம் சமாளிக்க போகிறதுக்காக. பேங்க் ஆக்ரா ஏன்னா டீனேஜ் பிள்ளைங்க
நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரிலாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே நோசாகி போயிடுது. நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு வேமா சரி ஓகே நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீ எதுக்காக என்ன பார்த்துட்டு இப்படி பயப்படுறாங்கப்பா அப்படின்ற சைட்டு அவள் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கா. ஃபஸ்ட் டைம் அங்கே வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்காக. லூக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அவனுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு தான் இருக்கான். ஸோ வந்துட்டு அவனுமே நான் வந்துட்டு இன்றைக்கி அவளை மீட் பண்ண போகணும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் மீட்டிங்கில் அவளோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக வந்துட்டு அங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாமல் ஏகப்பட்ட இன்வெஸ்டர் வந்துட்டு காசெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத சொன்னதும் அதுக்கு எல்லாமே காரணம் நீதான் சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ அவளுக்காக தான் அங்கே காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இவ்வளோ தூரத்துக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு நான் சால்வ் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னோட ப்ராப்ளமை நானே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிடுறா. நெக்ஸ்ட் எங்கள் மீட்டிங்கில் அவளோட ப்ராஜெக்டை பற்றி அங்கே சூப்பராக வந்துட்டு அங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் பட் வந்துட்டு இவன் வந்து அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்து தான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ண வச்சுட்டா. ஸோ வந்துட்டு இவ்வளோ மாதிரி பொண்ணு கூட எப்படி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா நம்ம ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. எல்லாமே அவளால் தான் நடந்திருக்கு. அப்போ அங்கே நம்ம லூவும் ஹீரோவுமே சேர்ந்து வர்றாங்க. நாங்கள் வந்துட்டு உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசினதும் அங்கே வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன வார் மாதிரி அங்கே போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய ஆளுகன்ற வாசி உடனே அங்கே இருக்க எல்லாருமே நாங்களுமே இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நைட் போல் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அங்கேயுமே அந்த லூவும் அங்கே ஃபைவுமே சேர்ந்து வர்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவனுங்க எதுக்காகடா அப்படி சேர்ந்து எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு இவ்வளோத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் நீ கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஆளாவா, அதுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு வார் மாதிரியே போயிட்டுருக்கு. அவன் போய் உனக்கு பைனாப்பிள் கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற சொல்லிட்டு அவன் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் உனக்கு இப்போ வரைக்கும் இதெல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்க, என்னோட ஒய்ஃபுக்கு இப்போ இது பிடிக்காது, அவளுக்கு ஸ்ட்ராபெரி கேக் தான் பிடிக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு பிடிக்காது ஏன் இப்படி போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறான். அப்போ அங்கே நம்ம லூக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அந்த செக்ரட்டரி வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்களுக்கு அவள் வந்து தேவை எனக்கு அவர் தேவை, ஸோ நம்ம ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்து வேலை பார்க்கலான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு அவளை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணிவிட்டு உங்களுக்காக தான் இந்த ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஏன் ட்ரக்கை கலந்து கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எல்லாருமே வந்துட்டு உங்களை பாராட்டுறாங்களே நம்மளுமே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணலான்னு தான் வந்தேன், உங்களுக்கு வந்து பிடிக்க விருப்பம் இல்லைன்னா நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற செட் அவன் வந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த ட்ரிங்க்ஸை தான் செட்டு வாங்கி குடிச்சிடுறா. குடிச்சதுமே அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. இவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்போ அங்கே அந்த லூட்டை கார்டை கொடுத்து இந்த ரூமில் வந்துட்டு உனக்கு தேவையான மெடிசன் எல்லாமே இருக்குது, ஸோ வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு அது சொந்தமாயிரும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவன் எங்கள் கார்ட்ஸை வச்சு அவளை பிடிக்க வச்சுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, அவளை வந்து நீ ஹர்ட் பண்ணுவேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பான், நான் உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடி வெளுக்க சொல்லிடுறான். அவன் அங்கே உள்ளே போகிறான். நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, நான் என்னோடய லவ்வை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. வெளியே பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஸோ உன்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, அவள் உள்ளே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கோவமாயிருது. இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போனான். நீ எங்கே உள்ளே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அடித்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துடுது. அவள் என்னோட ஒய்ஃப் நீ வந்துட்டு மறந்துடாதான்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன், அவர் வந்து பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபைட் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே வந்தா மூஞ்சி முகமெல்லாம் ரெண்டு பேரும் வீங்கி போய் நிற்கிறாங்க. என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் நைட் ஃபுல்லாக பயங்கர ஃபைட் பண்ணியிருப்பாங்க போல். இது எல்லாமே வந்து பண்ண சொன்னது அந்த லியா தான். அவளுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கா. உன்னோட ஃப்ரெண்டு நான்சி வந்து பார்த்தியா, அவள் வந்துட்டு ரொம்ப பியூட்டியாக இருக்க வாசம் தான் இப்போ லூவும் ஃபேமே வந்துட்டு சேர்ந்து சண்டை போட்டுட்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் நீ தேவையில்லாமல் அவளை பற்றி என்கிட்ட பேசாத, எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்ற சொன்னதும் இப்போ அவங்க அப்பாவோட கம்பெனியுமே இவ சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாலாமே அப்படின்ற சொல்லிட்டு இவ வந்துட்டு இன்னுமே நல்லா ஏற்றி விட்டதும் இவ பேச்சே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோமாயிட்டு அங்கே போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக தான் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே பார்ட்டியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வாழ்றா. அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேச பார்த்ததும் தேவையில்லாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நீ என்ன மாதிரி வந்துட்டு வேலை பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அஃபர் வச்சவ தானேன்னு சொன்னதும் அவள் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாலுமே இவள் ஒத்துக்க மாட்டா. அந்த பொண்ணு அப்போ அவங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டையுமே வளைச்சி போட்டு சுற்றிருக்கா. ஸோ வந்துட்டு இப்படியே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்து இவளோட புது
புது பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அங்கே வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றி இருக்கான் வேற ஒரு பொண்ணு கூட. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு வேமா ஏற்றி அங்கே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்றான். என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு ஏமாத்துவியான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீலாம் இதை வந்து சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக்குறான். அப்போ அவளோட ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப கோவமாயிட்டு ஃபேஸில் ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. என்ன சீட் பண்ணுறியான்னு, நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். என்ன தைரியம் தான் என்னோடய ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன், கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் அவனை ஏற்றி அங்கே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்றாங்க. லூமே அங்கே வந்து விடுறான். தேவையில்லாமல் அவங்ககிட்ட யார் வந்து சண்டை இழுத்தது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்கணும், வாங்க வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் அங்கே வந்துட்டு பேசலாமே, நம்ம கேமர் விளையாடலாமேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அவங்க ஃப்ரெண்டு கூட நல்ல வந்து ரிலேஷன்ஷிப்பை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிடுறாங்க. டூத்தா டேட் விளையாடுறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ சி கேட்குறான், நீ என்ன இன்னுமே வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கானு. அப்போ லூ, ஆமாம் நான் இன்னுமே அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாகுது. பிறகு அங்கே திரும்பவுமே டூத்தாட்டு விளாட்றாங்க. நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு யாரையாச்சும் இப்போ கிஸ் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பிடிச்ச அவன் வெம்மா கிஸ் பண்ணுறான். இவ்வளோ தவிர வந்து யாரை போய் நான் கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ தான் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொன்னதும் லூக்கு அங்கே ரொம்பவே கோவமாகுது. பிறகு நம்ம ஹீரோயினோட டர்ன் வந்துடுது. நம்ம ஹீரோயின்ட்ட ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துட்டாங்க, நீ காப்பாற்றணும், யாரை வந்துட்டு போய் காப்பாற்றுவ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறா. பட் நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற செட்டுக்கு பேசினதுமே எனக்கே ஸ்விம்மிங் தெரியாது, நானே இன்னொரு ஆளை தான் கூப்பிடணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எதுக்காக அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து செடியூஸ் பண்ண அப்படின்ற சொன்னதும் நான் வந்து சொல்கிறத கேளு, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்று நான் கிடையாது அப்படின்ற சொல்லும்போதே அவளுக்கு வந்துட்டு அப்படியே அங்கே தலையெல்லாம் சுற்றி மயக்கமாகிடுது. அங்கே நம்ம ஹீரோவில் அங்கே தூக்கிட்டு போகும்போது நம்ம லூ கேட்குறான், அந்த பொண்ணு அவன் என்ன வந்து சொன்னான்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 இயர்ஸாக அவள் இங்கே இருந்தது நான்சி கிடையாது, அவளை மாதிரியே இருக்க வேற ஒரு உலகத்துலேருந்து வந்த பொண்ணு, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளமே அப்படின்ற சொன்னதும் அவனுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகிடுது. ஏன்னா நம்ம லூ வந்துட்டு ரொம்ப வந்து ஏழை வீட்டு பையன் தெரிஞ்சு தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப லவ் பண்ணியிருக்கா. நான் வந்துட்டு எப்படி அவளை வந்து புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அவன் நான்சி இல்லாத வசதி என்னை போட்டு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. ஹீரோட்ட உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொன்னதும் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே அவளை நல்லாவே தெரியும், அவள் இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, உனக்கு தான் அது புரியாமல் போயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் கூட எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப வந்துட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் கூட நீ என்ன டைவர்ஸ் தான் கேட்குறியா, நம்ம மேரேஜ் பண்ணி நல்லபடியாக வாழணுன்றது உனக்கு வரலையா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டே அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, அப்போ 3 இயர்ஸாக உன்னோட உருவத்தில் வேற ஒருத்திங்க இருந்தாளா, அதனால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆமாப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் இந்த விஷயம் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பேக் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் வந்துட்டு என்னை விடாமல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்ருக்கான் போல் அப்படின்ற சொன்னதும் ஐ திங்க் நம்ம இப்போ இது எல்லாமே மறந்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அங்கே போயிட்டுருக்கா. மதர்-இன்-லா வேறு வர போகிறாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டு கொடுக்கணும், பட் அவங்களுக்கு அது பிடிக்கக்கூடாது அப்படின்ற சைட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு லேடியை பிடிச்சி அந்த லேடி வந்து பிடிச்சி தள்ளி விட்றாங்க, உனக்குலாம் இங்கே காசே கொடுக்க முடியல, நான் எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் இவங்க என் கூட தான் வந்திருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இவங்க என்னென்ன சூஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்ற சைட்டு பேக் பண்ண வச்சதும் அந்த லேடி ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற சொன்னதும் அவங்க என்கிட்ட காசு இருக்குமான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு லேடிக்கு தான் பனிஷ்மெண்ட் அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வயசான அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறா. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. நான் என்னோட மருமகளை தான் பார்க்க வந்திருக்கேன், அவள் வந்துட்டு உண்மையிலேயே நல்ல பொண்ணு இல்லையா அப்படின்றத சொன்னதும் ஆன்ட்டி நானுமே என்னோட மதர்-இன்-லா இன்னைக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிடிக்காத கிஃப்டாக கொடுக்கணும், எனக்கு எப்படியாச்சும் என் ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. கோமாளி மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கும்போது வந்ததும் பார்த்தேன் அவங்க அம்மா தான் நம்ம. அப்போ அன்றைக்கி வந்து பார்த்தா ஆன்ட்டியே போல் அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. அவங்களுக்கு பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது, இவளை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற செட்டு போனதும் நம்ம ஹீரோ இப்போ என்ன வந்துட்டு பண்ணலான்னு ஐடியா பண்ணியே எல்லாமே புட்டுக்குருச்சா அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்குமே ரொம்பவே நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது, என்ன பண்ணாலும் நம்மளை விட மாட்டானே அப்படின்ற சைட்டு அவளுக்குமே ஒரு பக்கம் அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. நைட்டு ஃபுல்லாக அங்கே வந்துட்டு தூங்கவே இல்லை, அதை பற்றி அவள் யோசிச்சுட்டு ரொம்பவே அங்கே வந்து சந்தோஷமாயிட்டுருக்கா.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்ட இப்படி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே உள்ளே இருக்கார் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு எப்படியாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நான் பேசாமல் வந்துட்டு இவன்ட்டு வந்து டைவர்ஸ் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு வெயிட்ரு மாதிரி அங்கே வந்துட்டு உள்ளே போகிறா. அப்போ அந்த லியா கூட தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த லியா வந்து எப்படியாச்சும் அவனை வந்து கரெக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஹீரோயின்ட்டு வந்து டைவர்ஸ் வாங்க வச்சிடலாம், இவன் கூட சேர்ந்து இவன் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு வெயிட்டர்கிட்ட அங்கே வந்துட்டு எப்படியோ ஐடியா பண்ணி காசை கொடுத்து நான் போய் இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கொண்டு போயிட்டுருக்கா. அதை எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போகும்போது அவள் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆனவ கிடையாது, அவள் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டாகவே செடியூஸ் பண்ணவன்னு சொல்லிட்டு தப்பாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவளை அப்படி ஒரு பார்வை பார்க்குறான். பார்த்ததுமே புரிஞ்சுக்குது தன்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே சீட்டாக வந்துட்டுருக்கு. வேணுக்குனே அங்கே ஃபுட்டெல்லாம் வேறு மேலே கொட்டி விட்டதோ அவள் ரொம்ப கோவப்படுறா. இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி சொல்கிறா. சரி போய் வந்து ரெட் ஒயின் எடுத்துருவா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே எடுக்க போனதுமே இன்னுமே அவன்ட்டு அங்கே ஃப்ளட் பண்ணிவிட்டு மேரேஜை பற்றி பேசும்போது நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிட்டு அங்கே ஒயினத்துக்கு அவள் மூஞ்சிலே ஊற்றி வச்சா. என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு இங்கே ஜாப் இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நீ எல்லாம் பண்ணுறதுக்கு நீ வந்து பேசுகிற பார்த்தியா, அடுத்தவங்க ஹஸ்பண்டாக அவங்ககிட்ட அந்த பறிக்கிறதுக்காக ஏட்டிக்கு முடியுமா பேசிகிட்டு இருப்பியா, கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மாட்டே விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் இருக்கும்போது நான் உன்னை திரும்பி பார்ப்பேன்னு வேறு உனக்கு நினைப்பு இருக்கா, உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் வெக்கம் இல்லாமல் அடுத்தவங்க ஹஸ்பண்டை பறிக்க அலைஞ்சிட்ருக்கா, இவ்வளோ ஒரு பொம்பளையா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு அவள் பாட்டு அங்கே வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதெல்லாமே இங்கே வந்துட்டு கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ என்ன பேபி உனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப வந்து ஜெலஸ் ஆயிடுச்சா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு ஏதாச்சும் சீட் பண்ணிகிட்டு இருக்கா, அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காமிச்சு உன்ட்டேருந்து டைவர்ஸ் வாங்கலான்னு வந்தேன், ஆனால் வந்துட்டு இவன் என்னை பற்றி உள்டாவாக பேசிகிட்டு இருக்கா, அதனால தான் எனக்கு ரொம்ப கோவமாயிருச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். நான் வந்து உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், உனக்காக வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு என்னோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்து குமிஞ்சிட்ருக்கு. என்ன இதெல்லாம் சொன்னதும் பாஸ் உங்களுக்காக தான் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படின்ற சொன்னதும் இவன் எதுக்காக என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு கோமாக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃப்ளார்ஸாக கொண்டு போய் குமிச்சு வச்சுருக்காங்க. இது எல்லாமே டேங்கோட இதாக தான் போல், பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஃப்ளார்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோயினுக்கு ஃப்ளார்னாலே அலர்ஜி போல். வந்துட்டு அதை எல்லாத்தையுமே குப்பையில் தூக்கிடுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு வந்து அலர்ஜின்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. அவள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு காரில் அங்கே பேசிட்டு போயிட்டுருக்கும் போதே அப்போ அங்கே அவள் வந்து ஆக்சிடென்ட் வேறு ஆகிடுது. அங்கே யாரோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வேறு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாகவே போயிடுது, யாரா இதெல்லாம் பண்ணிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோ பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் உன்னை நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், உனக்கு வந்துட்டு பாரு பின்னாடி வந்துட்டு யாரோ விரட்டிகிட்டே வராங்க அப்படின்ற சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய ஆளுங்களாம் அங்கே வந்துட்டு காருக்குள்ளே அந்த பொண்ணை காணமே அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது இவங்கள வந்துட்டு ஏதோ பண்ணுறதுக்காக தான் விரட்டிட்டு இருக்காங்கன்னு. நம்ம ஹீரோ நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். போனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்பவுமே அதே அந்த கார் வந்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோவை ஓவர்டேக் அங்கே வந்து பண்ணி நின்றதுமே நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துடா. என்ன நினச்சிட்ருக்கீங்க, கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே போட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ நம்ம ஹீரோ மேலே அங்கே கத்தியுமே வந்துட்டு அடிபட்டுருது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, யார் இப்படி பண்ண சொல்லுதுன்னு சொல்லும்போது அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கார்ட்ஸை கூப்பிட்டுட்டு நம்ம லூமே வந்துடுறான். அவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டி விட்றாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், இவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணட்டுன்றதுக்காக சொன்னதும் என்ன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து இவ்வளோ ஒற்றுமை ஆயிடுச்சா, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் டாங்கல்லு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருக்கணும், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணது நீ கிடையாதுன்னு, அது லேட் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டதுமே எல்லாமே வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அவள் சாரி சொல்கிறா, என்னால் தான் உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு, அவன் நான் தான் உன்ட்ட சாரி கேட்கணும் அப்படின்றத சரி இப்படி இவங்க வந்துட்டு தனக்குள்ளே வந்துட்டு அங்கே டிஸ்கஸ்மே பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு ஃபைனலாக ஒரு தடவை ஹக் பண்ணலாமா அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். தேவையில்லாமல் என் ஒய்ஃபோட பக்கத்தில் நீ நெருங்கி வரக்கூடாது, அவள் இப்போ வரைக்கும் என்னோடய ஒய்ஃப் தான் சொன்னதும் சரி ஓகே ஒய்ஃபாக இருந்துட்டு போ, நான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாள், டைவர்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவன் பெருசாக அதை எடுத்துக்கல, அவன் கிண்டலுக்கு தான் சொல்லிட்டு போகிறான்னு. நம்ம ஹீரோ கையில் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னதும் சரி வா நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம், நீ வந்துட்டு இப்படி ஹீரோவாகணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே இரு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அங்கே வீட்டுக்கு போனால் அங்கே வந்துட்டு அவன் ஷோட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தா. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, பொண்ணோட ரூமில் வந்துட்டு இப்படி பண்ணுவேன்னு சொன்னதும் அப்புறம் நான் எங்கே போவேன், யார் வந்துட்டு எனக்கு மெடிசன் போடுவாங்கன்னு சொன்னதும் சரி ஓகே
இருக்கட்டும் நானே வந்து மெடிசன் போட்டு விட்றேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து மெடிசன் போட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோ எதுக்காக என்னை வந்துட்டு இப்படியே வந்து சிரிச்சிட்டு இருக்க பார்த்துட்டுன்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக நீ பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் போகுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது ஹீரோ வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான், என்ன வேணாலும் நம்மளுக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. தயவு செஞ்சு கிளம்பு எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற சைட்டு அவள் வந்துட்டு படுத்துக்கிறா. பட் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு சிரிச்சிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோ வந்து இருக்கும்போது நல்லா தானே இருக்கேன்னு சொல்கிறப்ப எனக்கு கையெல்லாம் பெயின் ஆகுது, என்னால் சாப்பிடக்கூட முடியலன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அப்போ உன்னை கூட்டி விடு அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பிரதர் நீங்கள் இப்படியே வந்துட்டு இருந்துட்டு இருக்கக்கூடாது, அவங்க பின்னாடி போய் எப்படியாச்சும் ரொமான்ஸ் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே வேகமாக உள்ளே கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு நீ தான் வந்துட்டு இன்றைக்கி குளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நான் ஏன் பண்ண போகிறேன், நானும் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னதும் அப்புறம் வந்துட்டு கையில் அடிபட்டுருக்குல்ல யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கா. எனக்கு நல்லா வந்துட்டு தொலைச்சி விடு அப்படின்ற சொல்லும்போது அவள் வந்துட்டு அதே மாதிரியே இங்கே பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ இந்த சைடில் அந்த சைடில்னு சொல்லிட்டு பாடாப்படுத்துகிறான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டு தொலைக்கும் போது ஸ்லிப்பாக அங்கே வந்து உள்ளே விழுந்து விழா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஹீரோ அவங்க வந்துட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம வந்துட்டு இன்றைக்கி இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு என்னை போர்ஸ் பண்ணாத அப்படின்ற செட் அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, உனக்கு வந்துட்டு இதுக்கு ரெடி இல்லைன்றப்ப நான் எதுவுமே வந்துட்டு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அப்போ டேங் நீங்கள் என்ன என் பிரதரோட ரூமில் பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லி கேட்குறான். பிரதர் நீங்களுமா கூட சேர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னதும் நீ சின்ன பையன் மாதிரி பேசு அப்படின்ற சொல்லும்போது பிரதர் உங்கள் கை நல்லா தானே இருக்குது, நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாமல் முன்னாடி சொல்லாத, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சும்மா உயிரோடு இருக்க முடியாது, அவன் என்னை கொன்றுவா அப்படின்ற சைட் அவன் போகிறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அவங்களுக்காக வந்துட்டு சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாட் வாட்டர் அவள் ஊற்றுறா. கையில் அடிபட்டு போயிடுது. அவன் வந்துட்டு அங்கே வாட்டரை வந்துட்டு திறந்து விட்டு கையை கழுவும் போது அவள் கண்டுபிடிச்சிடுறா. உன் கை நல்லா தானே இருக்குது, அப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு என்கிட்ட இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் பிறகு என்ன பண்ணுறது, என் பக்கத்துலேயே என்னை வர மாட்டேன், நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே அவளுக்கு வந்துட்டு விருப்பமே இல்லை கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு. கேட்டதுமே ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 months டைம் கொடு, அதுக்கப்புறமே என் கூட சேர்ந்து இருக்க பிடிக்கலன்னா நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு அப்படின்ற சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தாங்க அந்த லியாவை தான் கட்டி போட்டு வச்சுருக்கான். இவ்வளோதுக்காக கட்டி போட்டு வச்சுருக்கான்னு சொன்னதும் ஆனால் உனக்கு கிட்னாப் பண்ண வந்தாங்கல்ல வேறு யாரும் கிடையாது, இவளோட ஆளுங்க தான், இவ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்ற சொன்னதும் நான் என்ன பண்ணேன் உனக்கு, நான் தான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போக போகிறேனே, அப்புறம் ஏன் வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும் எவ்வளோ நாள் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும், நானும் தான் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவனுக்கு வந்து புரியவே மாட்டேது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவப்பாட்ட அங்கே பைத்தியம் மாதிரி பேசுகிறா. நம்ம ஹீரோ நான் எப்பயுமே இவளை யாருக்காகவும் விட மாட்டேன், நான் இவ்வளோ மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லையுமே பிடிச்சி கொடுக்க சொல்லிடுறான். பிறகு அந்த ஆன்ட்டி அங்கே நம்ம ஹீரோட அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் இந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு சரியான மருமகளே கிடையாது, ஆனால் அந்த லியா நல்ல பொண்ணு, அவளை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க, நீங்கள் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண வைங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்களா அவங்களோட ஜோடி பொருத்தத்தை, ரொம்பவே நல்ல பர்ஃபெக்டான பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்பவே லியா தான் நல்ல பொண்ணுன்னு சொன்னதும் ஆமாம் அவள் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல பொண்ணு, நான் என்னை வந்து கிட்னாப் பண்ணுற வரைக்கும் அவள் ரொம்ப பெரிய நல்ல பொண்ணு தான் அப்படின்ற சொல்லிட்டு இவங்களுக்குள்ள எப்படியும் வாக்குவாதம் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா என் மருமக உண்மையிலேயே ரொம்ப தங்கமான பொண்ணு, அவளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் தப்புன்னு தோணுனா தான் அவள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பா, ஸோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இதெல்லாம் என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு சாப்பாடு நான் உங்களுக்காக ரெடி பண்ணுறேன், 2 பேருமே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நம்ம 2 பேருமே என்னோட அம்மா முன்னாடி ரொம்ப வந்துட்டு ஹாப்பியான ஒரு கப்புள்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்ற சொன்னதும் நான் இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக இருந்து தான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ண வேணாம், இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவங்க ஃபேமிலியும் அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது நம்ம ஹீரோ நானுமே வந்து சாப்பிட்றேன்னு சொன்னதும் உனக்கு இது பிடிக்காதேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்குதுன்னு சொன்னதும் உண்மையிலே நீ ரொம்ப மாறி போயிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாகிருது. பிறகு அங்கே நம்ம டேங்க்ட உன்னோட மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன மாதிரி நீ படிச்சுட்ருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ண முடியும், சொல் பேச்சை கேட்க மாட்டானே அப்படின்றத சொன்னதும் ஒழுங்காக வந்துட்டு சொல்கிறத கேட்டு ஒழுங்காக படிக்க
அடிக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. எப்போ வந்துட்டு பேபி பிளானிங்னு சொல்லி கேட்டதுமே இப்போதைக்கு அதை பற்றி நாங்கள் யோசிக்கலாமான்னு சொன்னதும் நைட்டு வந்து இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அவங்க ரூமுக்கு போகும்போது அவங்க சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம் எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும் அது என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம் குடி அப்படின்ற சொல்லிட்டு போர்ஸ் பண்ணி குடிக்கவுமே வச்சிடுறாங்க. அப்போ டேங் அங்கே வர்றான். அம்மா இந்த சூப்பில் நீங்கள் என்ன மெடிசன் கலந்தீங்க எனக்கு நல்லா தெரியும், எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ சின்ன பையன் தேவையில்லாமல் இதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, அம்மா வேலையை பாரு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் தான் இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே வந்து ஷோட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டே நீ என்ன அந்த மாதிரி ஏதாச்சும் மெடிசனை சாப்பிட்டுட்டேன்னு சொன்னதும் எங்கள் அம்மாவோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் என்ன மெடிசன் கலந்து கொடுத்தாங்கன்றது கூட உனக்கு தெரியல அப்படின்றது சிரிக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட ரொமான்ஸ் பண்ண பார்க்குறா. நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பண்ணாதான்னு சொல்கிறப்ப அவன் டக்குன்னு விலகிக்கிட்டு நான் எப்பயுமே உன்னை போர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் எப்படியாச்சும் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அவனை போய் கிஸ் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாகிடுது. இதுக்கெல்லாம் நான் எப்பயும் ரெடி தான் அவள் சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் அவன் கூட இருக்க முடியாது, டைவர்ஸ் தான் வந்து அனுப்பி விடணும் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோ கதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வேமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வரான். நேற்று நைட்டு ரொமான்ஸ் என் கூட சேர்ந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா உன் கூட சேர்ந்து எனக்கு விருப்பம் கிடையாது இருக்கிறதுக்கு, நீ என்னவா மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டது வேறு ஒருத்திய, ஸோ வந்துட்டு நான் வந்து முறைப்படி உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு எங்கள் கிஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹீரோயின்ட்ட மிஸ்டர் லூ வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க. அவனை பார்த்துட்டு அவன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறிடுறான். அங்கே வந்துட்டு அவங்க பிஸ்னஸை பற்றிலாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா டீலுமே அங்கே வந்துட்டு கன்ஃபார்மே ஆயிடுது. அவங்க ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. நீ வந்து அவனை டைவர்ஸ் பண்ணிட்டியாமேன்னு சொன்னபோது ஆமாம் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. அவனுக்குமே அவள் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு பேசுகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வரதையுமே அவன் நோட்டீஸ் பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் ஜெலஸாகி போயிடுது. வேமா அவன் அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான். வேணுனே அவன் அங்கே வேற போயிடுறான். இப்போ எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கான்னு சொன்னதும் அவன் எப்படி என்னோட ஒய்ஃப் மேலே வந்து கையை வைப்பான்னு சொன்னதும் அப்போ இதனால தான் அவன் வந்து ஹக் பண்ணிட்டு போகிறானா நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு அவன் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் உன்னை ஜெலஸாக்கி விடணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சிரிச்சுட்டே பேசிட்டு எப்படியோ அவனுக்கு கிஸ் பண்ணி அவனை சமாதானப்படுத்தி எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக நான் குக் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு இதெல்லாம் புதுசாக இதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணை நடக்கிறாளேன்னு சொல்லிட்டு அங்கே குக்கிங் பண்ணி சாப்பாடை கொடுத்தா நம்ம ஹீரோவால் அதை சாப்பிடவே முடியல. ஐயோ அம்மா தாயே, இதுக்கப்புறம் இந்த ரிஸ்க்கெலாம் நான் எடுக்க விரும்பலை, நானே உனக்காக வந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளுக்காக சாப்பாடெலாம் அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை அவன் வந்து ஆஃபீஸ்க்காக கிளப்பிட்டுருக்கா. அப்போ அவளுக்காக வந்துட்டு ஒரு கிஃப்டெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கா. இந்த கிஃப்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கலன்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அந்த கிஃப்ட்டை தான் அவன் வந்து குத்திட்டு அங்கே போகிறான். ஹீரோ லூவோட கம்பெனிக்கு தான் போகிறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் நான் வந்து பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்தேன், அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் பார்த்தியா எனக்காக வந்துட்டு எப்படி வந்துட்டு கிஃப்ட்டு கொடுத்துருக்கான்னு, ஸோ வந்துட்டு நீ பேசாமல் வந்துட்டு அவட்ட வந்து விலகி இருக்கதா உனக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறான். வேணுக்குனே அவனை கடுப்பேற்றணும்னு பேசிகிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அதை பற்றி பெருசே இல்லை, நீ வந்து எப்படி ஹாப்பியாக இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், நீ இதை வந்துட்டு பெருசு பண்ணாமல் விடு அப்படின்றத சொல்லிடுறான். ஏன்னா வந்துட்டு அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். இப்போலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டுட்டு நடக்கவே முடியல அவனால். நம்ம ஹீரோயின் தான் அவனை வந்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. எதுக்காக இப்படி தண்ணியை போட்டுட்ருக்கா, வந்து தோலை அப்படின்ற செட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டோட பாசமெல்லாம் தாங்க முடியல, ரொம்ப வந்துட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடுறா. கதவை திறக்கவே இல்லை. இவன் வந்து தண்ணிக்குள்ளே எதுவும் விழுந்துட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவேமாக பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துடுறான். எதுக்காக நீ இப்படி என்னை பயமுடுத்திட்டுருக்க, ஏதோ ஆகி போயிடுச்சுன்னு நான் நினச்சேன்னு சொன்னதும் அது எப்படி ஆகும், நான் வந்துட்டு அப்படி வந்து முட்டாள் மாதிரி இருக்கேன் உள்ளே போய் விழுந்து சாகிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
மார்னிங் அவன் நம்ம ஹீரோவை ஹாப்பியாகிட்டு அங்கே கிளப்பிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு உன்னை இன்றைக்கி ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். 2 பேத்துக்குமே அங்கே பழைய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயின் நம்ம இங்கே தானே படித்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. ஹீரோ அவளுக்கு அந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ்மே பண்ணதும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருக்குமே ஃபைனலாக அங்கே வெயிட்டிங்குமே ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இந்த நாளுக்காக நம்ம எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்துட்டு 2 பேருக்குமே முறைப்படி வெட்டிங்குமே ஆயிடுச்சின்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ எனக்காக போய் அந்த ஒரு பேபி மாதிரி ட்ரெஸ் போட்டுவான்னு சொன்னதும் அங்கே லேடிஸ் மாதிரியே நம்ம ஹீரோ அங்கே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததும் ஹீரோயின் அங்கே வந்துட்டு நீ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்ற சைட்டு இங்கே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சாஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே லேபர் பெயின்மே ஸ்டார்ட் ஆயிடுது. அவளை ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அங்கே குழந்தையுமே பிறந்துடுது. இப்படியே வந்துட்டு சில வருஷங்கள் ஆயிடுது. அதுக்கப்புறமே பார்த்தா அவங்க 2 பேத்துக்குமே அங்கே சண்டை பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே வெளியே நின்று அந்த குட்டி பாப்பா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட பிரதர் வந்துடுறான். நீ வந்துட்டு என்னோட அழகான சிஸ்டர், உன்னை நான் பார்த்துக்குவேன். அவங்க இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு இவன் அவங்க தங்கச்சியை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.